ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு simonlinus சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைட் என்ற ஒரு சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிராண்டில் DS-113 அந்த மாடலில் இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாட்ஸை கட் பண்ணலாம். ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸில் வந்து ஆன்லைட்டுன்னு எழுதிட்டு அப்புறம் DS-113 அந்த மாடல் நம்பர் எழுதிக்கிறாங்க. அப்புறம் இதுதான் இந்த ஸ்பீக்கரோட டிசைனு. ஸோ இங்கே வந்து இதில் வந்து ப்ளூடூத் 4.2 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, 5.2 இல்லை. அப்புறம் ஹேண்ட்லெஸ் ஃபோன் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் மைக் இருக்குது, அப்புறம் ஆர்ட்ஸ் இன்புட் கொடுத்துக்கிறாங்க, அப்புறம் மியூசிக் பிளேயர், அப்புறம் SD கார்டு போடுற சப்போர்ட்டும் இருக்குது. நல்லா பவர்ஃபுல் சவுண்டு வரும்னு போட்டுக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். சைடில் வந்து அவுட்புட் எவ்வளோ பவர், அதாவது இதில் வந்து 2 10 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேட்ரி வந்து 2000 mAh. சார்ஜ் 4 ஹவர்ஸ் நிற்கும்னு சொல்லிக்கிறாங்க. 4 ஹவர்ஸும் நம்ம போடணும். இந்த காமிக்கிறேன், இங்கே பார்த்தீங்களா 4 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமு. ஆனால் நான் வந்து ஆர்ட்ஸ் இன்புட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன், 5 ஹவர்ஸ் கூட நிற்கிது. ஃபுல் வால்யூம் கிடையாது, ஒரு 30% 50% வச்சாலே ஒரு ரூம் கவர் ஆகிறது மாதிரி இருக்குது. இதில் வந்து கலர் வந்து ரெட்டுன்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மியூசிக் ப்ளேபேக் டைம் வந்து 4 ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. அதை நாங்கள் முன்னாடி காமிச்சேன் அதுதான். அப்புறம் ப்ளூடூத் 4.2 யூஸ் பண்ணிக்கிறாங்க, இங்கே போட்டுக்கிறாங்க. சேம் தான். இதில் வந்து எல்லா டிவைஸ்லேயுமே சப்போர்ட் ஆகும்னு போட்டுக்கிறாங்க. சரி, இப்போ பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கலாம். அப்சைட் டவுனாக இருக்குது. சரி, வெளியேற்றலாம். நல்லா பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாட்ஸ், அந்த பாட்ஸ்குள்ளே இன்னொரு பாட்ஸ். ஓகேவா, நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாட்ஸு, விழுவில். ஓகே, பாட்ஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஏதோ பேண்ட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க, பார்க்கலாம். நல்லா பேக்கிங் இருக்குது. ஸோ ஸ்பீக்கரை தூக்கி சைடில் வச்சிடலாம். உள்ளே வேறு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கவரு, ஆனால் அந்த கவர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துச்சு. அது உள்ளே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. உள்ளே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஒரு ஒயிட் கலரில் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பேக்கிங் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கரோட ரேட்லாம் கடைசியில் நம்ம பேசலாம். பட் பேக்கிங் வெரி சூப்பர். நல்லா எல்லாமே பாக்ஸ் அழகாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்ச் கேபிள் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப்-C கிடையாது. ஒரு 1 மீட்டர் கேபிள், ஆர்ச் கேபிளும் 1 மீட்டர் தான். ஸோ எல்லாமே எடுத்து சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கரில் வந்து ஃப்ரண்ட்டில்
ஆன்லைட்டுன்னு அவங்க பிராண்டிங்கை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கீழே வந்து ஒரு கிரிட்டு மாதிரி கொடுத்து உள்ளே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இங்கே ஒன்று, அப்புறம் இங்கேயும் ஒரு கிரிட்டு கொடுத்து. ஸோ நான் ஒரே நிமிஷம் தெரியுதா, இப்போ இங்கே ஒரு கிரிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த கிரிட்டுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. தென் இங்கே ஆன்லைன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஒய்ஃபை மாதிரி அந்த சிம்பிள் கொடுத்து இல்லை அந்த உள்ள ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது மேலே கிரிட்டு கொடுத்துக்கிறாங்க. பேக்கிங் எல்லாமே சூப்பர் தான். இந்த ப்ரைஸுக்கு பிளாஸ்டிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து எனக்கு பிளாஸ்டிக்கானே தெரில, பட் இது பிளாஸ்டிக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கானு தெரில, ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான். நான் இது எல்லாமே இந்த ரெட் கலரு இதெல்லாம் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான். பட் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்லேயே நல்லா பண்ணிக்கிறாங்க. பேக்கில் வந்து ஊஃபர் கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பிராண்டோட இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து 10 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் ஆகுமா ப்ளூடூத்து. அப்புறம் அதோட மாடல் எழுதிக்கிறாங்க. டெஸ்க் ஸ்பீக்கர்னு எழுதிக்கிறாங்க, ஆன்லைட் டிஎஸ்கே. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் இன்புட் கொடுத்துக்கிறாங்க. ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து DC 5 வாட் சொல்லி மைக்ரோ அந்த யூஎஸ்பி கேபிள் போகிறது கொடுத்துருவாங்க. கீழே வந்து இதுதான் மைக்கு ப்ளஸ்ஸு இதே தான் இண்டிகேட்டர்ஸ் லைட் எல்லாமே நான் காமிக்கிறேன். இங்கே வந்து மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு, தென் யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட அது எல்லாமே, தென் ஆர்ட்ஸ் இன்புட்டு. இங்கே வந்து ஒரு தூக்குற மாதிரி கொடுத்துக்கிறாங்க, நல்லா சாலிடாக இருக்குது. அந்த கேபிள் அந்த பேண்டு கூட நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக. இது ஓகே, இது வந்து பவர் பட்டன். இது வந்து வால்யூம் ப்ளஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு சாங் போக அந்த. அப்புறம் வால்யூம் டிக்ரீஸ் பட்டனு ப்ளஸ் இது வந்து மியூசிக் வந்து ப்ரீவியஸ் சாங்க்கு போக. தென் பாஸ் ப்ளே கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பவர் பட்டன் மட்டும் கிடையாது, இது வந்து மோட் பட்டனும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்க்கலாம். Onlite, welcome to our music world. Ready to pair. ஸோ கேட்டிருப்பீங்க, அதோட பவர் ஆனுக்கே சவுண்டு செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இண்டிகேட்டர் லைட் எரியுது. ஸோ இப்படி எரிஞ்சதுன்னா ப்ளூடூத் பேரிங்கும் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணுற போதில்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் தெரியும் உங்களுக்கு, சாண்டிஸ்க்கு 16 GB பென்ட்ரைவு. நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், Play by USB drive. ஸோ சவுண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது.
ஸோ நான் திங்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 50 இல்லை 40 தான் இருக்கணும். பிகாஸ் ப்ளூடூத்தில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த பவர் ஆப்ஷன் தெரியும் எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னோ. ஸோ நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா ஏறுறது தெரியும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பட்டன் கொடுத்து பாஸும் பண்ணிக்கலாம். பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இல்லை எஃப்எம்மும் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் காமிக்கிறேன். ரிமூவ் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக் திரைப்படத்துல வெண்மதி வெண்மதி நிலை அப்படின்ற சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சு வந்த இந்த தருணம் 11 மணி 19 நிமிஷம் ஆயிட்டு. இது நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்னா இந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆக வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கரோட ஓவர் வியூ. ப்ளஸ் இதில் இருக்க ப்ரோஸ் பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து அவங்க வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 10 வாட் ஸ்பீக்கர். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலு. அண்ட் கீழே பேக் சைடில் வந்து வூஃபர் கொடுத்துக்குறாங்க. இந்த வூஃபர் வந்து இருக்கிறதுனால பேஸு வேறு லெவலு. ஸோ பேஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ப்ரோ சொல்லிடுறேன். ப்ரோஸை இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கனெக்ஷன் கொடுத்துக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆட்ஸ் ப்ளூடூத் இல்லைன்னா உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் இல்லைன்னா ஆட்ஸ் போட்டுக்கலாம். அப்படியும் உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குன்னா அதை குத்தி நீங்கள் போட்டுக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கான்ஸ் பார்த்துலாம். இதில் இருக்கிற ஒரே கான் என்னென்னா, இந்த ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்பீக்கரை, பாருங்களேன் எவ்வளோ சவுண்ட் வருது. Onlite, welcome to our music world. Ready to pair. Goodbye. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வருது. என்னென்னா நம்மளால் நைட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யாராவது பக்கத்தில் யாரோ தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது எனக்கு தோன்றுதுன்னு அவங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரேட் இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து நான் 700க்கு வாங்கினேன். நான் வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன், ஆன்லைன் இல்லை. ஆஃப்லைனில் வந்து நுங்கம்பாக்கத்தில் வாங்கினேன். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் பவர் காமிக்கிறேன். யூஎஸ்பி கேபிளு இந்த மாதிரி லைட் ரெட் கலரில் தெரியுது. பட் ஆனால் அது இன்னும் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கான் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஆர்ச் கேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இதில் வந்து ஆர்ச் கேபிள் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் போடுறேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். Onlite, welcome to our music world. Aux input mode. ஸோ இது வந்து ஆர்ச் இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நான் அது வந்து ஒரு ப்ரோ தான் சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆர்ச் இன்புட் யூஸ் பண்ணும் போல் சார்ஜர் போட முடியல. பட் ப்ளூடூத்தில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆர்ச் இன்புட் மட்டும் யூஸ் பண்ணும் போல் என்ன ஆகுதுன்னா, இது லைட்டாக கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா, இப்போ பழைய கேபிளாக நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. அது ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஏன்னா மியூசிக்லேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தெரியுது. அது ஒரு நாய்ஸ் வேறு வருது. ஸோ ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆர்ச்க்கு யூஸ் பண்ணும் போல் நீங்கள் சார்ஜர் போடுறீங்கன்னா நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி ஒரு சார்ஜர் போட்டுக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ணதில் தெரிஞ்சது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வரலை, பட் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் ஆர்ச் இன்புட் யூஸ் பண்ணும் போல் சார்ஜர் போடுறீங்கன்னா நல்லா டைட்டாக அவுறாற மாதிரி ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நாய்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம்.
Thank you friends, thank you for watching this video. Please subscribe my YouTube channel. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த 700 rupeesக்கு வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஸ்பீக்கர் தான் இது. நல்ல குவாலிட்டி, பிளாஸ்டிக்லாம் வேறு லெவல். உண்மையாகவே கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எம்ஐவை டவுட் எல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுற பவர் பேங்க் வந்து எம்ஐ பவர் பேங்க் தான், 10,000 mAh. இதை பற்றியும் ஒரு ரிவ்யூ மாதிரி வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவே தனியாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ், அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 93% இல்லை 95% அவ்வளோ பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.